வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி. இன்றைய தினம் தேர்வு நடைபெற்றுச்சு. அதனுடைய கட் ஆஃப் மார்க் மற்றும் தேர்வு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான தகவல்கள், தேர்வர்கள் சொன்னக்கூடிய தகவல்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தேர்வோட தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கருத்துகள் அப்படின்றது இதில் இடம்பெறாது. ஸோ எல்லாருக்குமே அது மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அது கஷ்டமான ஒரு கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்றாங்க. அது சப்ஜெக்ட் பேஸஸில் நிறைய வேரியேஷன் அப்படின்றதும் ஆகும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான கருத்துகள் அப்படின்றது இந்த பிஜிடிஆர்பி தேர்வை பொறுத்தளவுக்கு இருக்குது. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரியான கருத்துகள், கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னது ஒரு சிலருக்கு இருக்கும், ஒருத்தர் ஈஸின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலருக்கு ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு, கஷ்டமும் இல்லை ஈஸியும் இல்லை ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான். ஸோ அது சப்ஜெக்ட் பேசிஸ்லேயும் சொல்கிறேன். சப்ஜெக்ட் பேசிஸ்லேயும் ஒரு சிலர் அது ஈஸிம்பாங்க, இந்த சப்ஜெக்ட் கஷ்டம், எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்ன அப்படின்னா, நம்ம எழுதினவங்களோட எண்ணிக்கை ப்ளஸ் அந்தந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நிர்ணயிக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த முறையிலெல்லாம் 90, 100 எடுத்தவங்களுக்கு ஒரு சில கேட்டகரியிலேயே ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ கடந்த முறை கம்பேர் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு அப்படின்றப்போ, ஸோ இந்த முறையும் சேம் அதே ரேஞ்சிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஸ்டின் எல்லாமே, எல்லா டீட்டெயில்ஸும், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்பட வேண்டியது இருக்குது. எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் இன்னும் வரல. ஸோ அந்த தகவல் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு இவ்வளோ மார்க் இருந்தால் நான் ஒரு சாதகமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 90 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல மார்க்கில் இருக்கீங்க. அடுத்து ரிசல்ட் வர்றதுக்கோ இல்லை வேறு ஏதாவது இது அடுத்தடுத்த நகர்வுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதே ஒரு 90 கேள்விகள். இல்லை நான் 90க்கு கீழே இருக்கேன், எனக்கு பிலோ 90க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தாங்க. 90 கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு. அடுத்தடுத்த தேர்வுகளை நீங்கள் அடுத்த தேர்வுக்கு நகர்ந்துடலாம். இல்லை எனக்கு 90 அந்த ஏஜில் 90 கேள்விகளுக்கு சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ நமக்கு ரிசல்ட் வர வரைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு அதை அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான ஒரு காலக்கெடு அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்ஜெக்ஷன் தெரிவித்ததில் இருந்து ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீக்கு அப்புறம் தான் நமக்கு கட் ஆஃப் எந்த அளவுக்கு வருது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த நடைமுறைகள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்தடுத்த நகர்வுகள் எதை நோக்கி இருக்குது, எதை பற்றின விஷயங்கள் வருது அப்படின்றது தெரியும். ஸோ அதே போல் நம்ம கட் ஆஃப் மார்க் போடுறதுக்கு, அதாவது கட் ஆஃப் மார்க் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில தகவல்கள் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. அந்த தகவல்கள் உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மதிப்பெண், அதாவது என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது ப்ளஸ் உங்களுடைய சப்ஜெக்ட் ப்ளஸ் கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டியில் வருவீங்க, என்ன சப்ஜெக்ட் உங்களோடது, ப்ளஸ் மார்க் என்ன, இந்த 3 டேட்டாவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கட் ஆஃப் அனலைசிஸ் பண்ணுறதுக்காக, கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் உங்களோட மார்க் நீங்கள் போடுற மாதிரியே உங்கள் காம்படிட்டரும் போடுவாங்க. அவங்க போடுறது மூலிமா நீங்கள் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பக்கத்தில் உங்கள் கூட எழுதின காம்படிட்டர் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது ஆல்மோஸ்ட் உங்களாலேயே ஓரளவுக்கு ஒரு யூகம் பண்ண முடியும். ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த மார்க் சொல்கிறது மூலிமா, அது வெளிப்படையாக சொல்லணும். எல்லோரும் சும்மா நான் ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு எண்ணிக்கையை சொன்னீங்கன்னா அது சரியாக இருக்காது. ஸோ சரியான எண்ணிக்கையில் நம்பர்ஸ் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது சரியாக நம்மளாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் தவறான தகவல்கள் எதுவும் கொடுக்காம சரியான தகவல்கள் என்ன
நீங்கள் என்ன கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க, என்ன மார்க் வந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்ற முழுமையான வீடியோக்கள் போட்டுருவோம். இப்போ வரைக்கும் ஒரு 90 கேள்விகள் சரியாக இருந்துச்சுன்னா என்ன கம்யூனிட்டியோ என்ன கேட்டகரி அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லுவோம். இப்போதைக்கு ஒரு 90 மார்க் அப்படிங்கிறது சேஃப் ஜோன். சேஃப்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் எது சேஃபு, எது 50-50 சான்சஸ் இருக்குது, எது ரொம்ப பிலோ சான்ஸில் இருக்கும், என்ன மார்க்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம போட ஆரம்பிச்சிடும். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.